இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு அந்த திக்கம் கார்த்தின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்போ வந்துட்டு சக்தி நர்ஸு தீபா பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. கூடி சீக்கிரமே உங்கள் ஃபேமிலிக்கிட்ட உங்களை கொண்டு போய் சேர்த்துருவேன் தீபா மேடம். அது மட்டும் இல்லாமல் எஃப்எம் ரேடியோலே வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன்ல, அவங்க கண்டிப்பாக நல்ல செய்தி சொல்லுவாங்க. நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டோடு சேர்ந்து சந்தோஷமாக வாழ போகிற நாள் வந்துட்டு கூடி சீக்கிரம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு வந்துட்டு கார்த்தி தீபாவை நினச்சி ஃபீல் பண்ணி பார்க்குறாங்க. ஃபஸ்ட் டைம் வந்துட்டு கார்த்தியை நெருப்புலேருந்து காப்பாற்றினது, கார்த்தி விழப்போகும்போது பிடிச்சது, அதெல்லாம் வந்துட்டு ஃபீல் பண்ணி பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்கா. அப்போ போல் வந்துட்டு கீதா கண்ணை முழிச்சிடுறாங்க. என்னாச்சுங்க, எதுக்கு தூங்காமல் உட்காந்துட்டு இருக்கீங்க, தூக்கம் வரலையா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் என்ன தான் வந்துட்டு தீபா அவங்க உசுரோடு இருக்காங்கன்னு தெரிஞ்சாலும் என் பக்கத்தில் இருக்காங்க, எங்கேயோ இருக்காங்க ஆனால் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் அவங்க இன்னும் கிடைக்கல இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. பரவாயில்ல சார், நீங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தங்க மேலே ஒருத்தங்க எவ்வளோ லவ் அண்ட் கேர் வச்சுருக்கீங்க, அந்த லவ்வே உங்களை கண்டிப்பாக ஒன்று சேர்க்கும் சார். உங்களுக்காக நானும் வந்துட்டு காட்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறேன், நீங்கள் தூங்குங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கீதா வந்துட்டு படுத்துக்கிறாங்க. கார்த்தி வந்துட்டு தீபா யோசித்த மணிக்கே உட்காந்துட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு அந்த துங்கா ரவுடியை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அவன் நல்லா வந்துட்டு சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்க, சுற்றி இருக்க அவங்க அடியாட்கள்லாம் வந்துட்டு சொல்கிறாங்க, ஏன்னா இப்படியெல்லாம் சரக்கு அடிக்கிறீங்க, அப்புறம் உங்கள் உடம்பு என்னத்துக்கு ஆகுறது, கொஞ்சமாக குடிங்கனே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஏய், அவளை என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து கொல்ற வரைக்கும் என் வெறி அடங்கவே அடங்காது, என் கையால் அவளை துடிக்க கொல்லணும். எல்லாத்துக்கும் காரணமாக தான் அந்த நர்ஸ் இப்படி ஏமாத்திட்டாளே, என் தொடையில ஊசியை குத்தி என் மனசில் காயத்தை ஏற்படுத்திட்டு இங்கேருந்து ஓடிப்பிட்டா. என் தம்பியை கொன்னவளை பழி வாங்காமல் என்னால் நிம்மதியாக இருக்கவே முடியலை, அவளை எப்படியாவது கொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கா. ஐயோ, இந்த சீரியலை பார்க்குற எங்களை கொன்றுங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்துட்டு நினைக்க தோணுது. அப்போ வந்துட்டு ஒரு ரவுடி ஓடியாரான். அண்ணே அந்த சட்டி நக்ஸோட ஃபோன் நம்பரை கண்டுபிடிச்சிட்டேனே அப்படின்ற மாதிரி சொல்ல, எப்படா அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் அப்படித்தானே, எப்படியோ இப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஃபோனை போடுறா அப்படின்னதும் ஃபோனை போடுறாங்க. அந்த பக்கம் வந்துட்டு சக்தி வந்துட்டு என்ன இது புது நம்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்துட்டு பார்க்குறாங்க. அட்டன் பண்ணி பேச, என்னடி எவ்வளோ திமுரு உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி வந்துட்டு கண்டுபடி பேச ஆரம்பிக்க, யார் நீ ஃபஸ்ட்டு, தேவையில்லாமல் எது கால் பண்ணி என்ன திட்டிக்கிட்டு இருக்க, இங்கே பாரு எதனால வந்துட்டு நேராக பேசு, இப்படிலாம் வந்துட்டு மறைமுகம் பேசாத, எனக்கெல்லாம் பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லாச்சு. நீ தான் வந்துட்டு பேடுத்தனமா என்கிட்ட இருந்து தப்பிச்சு ஒன்றுல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. தப்பிச்சு ஒன்றுனா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி யோசிக்கிறாங்க. நான் தாண்டி துங்கா பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சக்தி வந்துட்டு வேமா அப்படியே அமைதியாயிடுறாங்க. ஒழுங்காக உங்ககிட்ட இருக்க கீதாவை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துரு, அப்போ தான் நீ உசுரோட பொழப்ப, இல்லைனா அவளை கொள்றதுக்கு முன்னாடி உன்னை கொண்டுட்டு உங்ககிட்ட இருந்து அவளை நான் தூக்கிட்டு போயிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஐயோ, இங்கே பாருங்க, தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, இங்கே இருக்கிறது ஒன்று கீதா கிடையாது, தீபா, இவங்க ஒரு சிங்கர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அவள் கீதா தாண்டி, என்ன என்கிட்ட பொய் சொல்ல பார்க்குறியா, உன்னை நான் விடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சக்தி அதெல்லாம் கேட்காம ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. என்னடா இது, ஃபோனை கட் பண்ணிட்டா, மறுபடியும் ஃபோனை போடுறா அப்படின்ற மாதிரி சொல்ல, மறுபடியும் ஃபோன் போட சக்தி வந்துட்டு எடுக்கவே மாட்டுறாங்க. இவ்வளோ விடக்கூடாது, போய் தேடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி வந்துட்டு அமுச்சு வைக்காங்க. அடுத்து வந்துட்டு அடுத்த நாள் காலையில் எல்லாருமே வந்துட்டு அந்த பாட்டை கேட்குறாங்க. இந்த சிங்கருக்கா இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் வந்துட்டு கால் பண்ணி சொல்லி, தீபாவை பற்றி ஏதாவது விஷயம் தெரிஞ்சால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே நியூஸ் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது. அடுத்து வந்துட்டு ஒருத்தங்க அந்த எஃப்எம் ரேடியோக்கு போகிறாங்க. நீங்கள் தானே அந்த சிங்கரை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் சொன்னீங்க, எனக்கு கொஞ்சம் டீட்டெயில் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ரொம்ப தேங்க்ஸ் சார், இந்த மாதிரி யாராவது வருவீங்கன்னா வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சக்திக்கு தான் கால் பண்ணுறாங்க. சக்தி வந்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒருத்தங்க தெரிஞ்சவங்க வந்திருக்காங்களா, நீங்கள் வாங்க, அவங்ககிட்ட என்ன டீட்டெயில்னு சொல்லிட்டு கேட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ், நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு தீபா கிட்ட வந்து பேசுகிறாங்க. தீபா மேடம், கூடி சீக்கிரம் நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டோட சேர போகிறீங்க, உங்கள் குடும்பத்து கூட சேர போகிறீங்க, அதுக்கு நல்ல காலம் அமைஞ்சிருச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சக்தி அங்கேருந்து வந்துட்டு கிளம்புறாங்க. அடுத்த சைடு வந்துட்டு அபிராமி அவங்க வீட்டில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. சரி மீனாட்சி, கோயிலுக்கு கிளம்பலாமா அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் கிளம்பிதான் அத்தை இருக்கு அப்படின்றாங்க. அப்போ வந்துட்டு தீபா பக்கத்தில் இருக்காங்க. தீபா போய் உன்னோட தாலி செயினை எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்ல, தாலி செயினா அப்படின்ற மாதிரி கீதா வந்துட்டு முழிக்கிறாங்க. ஆமாம், உன்னோட செயின் தான், போ அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு உள்ளே போக, இவன் என்ன தாலி செயினை கேட்டால் இப்படி முழிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி மீனாட்சி சொல்கிறாங்க. அடுத்து வந்துட்டு கீதா உள்ளே போய், ஐயோ அந்த தாலி செயின் எங்கே இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி வந்துட்டு தேடி பார்க்குறாங்க. அப்புறம் கார்த்தி அந்த ட்ராக்குள்ளே வச்சாங்களா, அது ஞாபகம் வருது. வேமா ஓப்பன் பண்ணி அந்த தாலி செயினை கீழே எடுத்துகிட்டு கொண்டு போய் அபிராமி கிட்ட கொடுத்துட்றாங்க. எதுக்கு என்னோட செயினை எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, என்ன இது அத்தை கேட்டால் கொடுக்க வேண்டியதானே, அதை விட்டுட்டு கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருக்க, நீ இப்படிலாம் கேட்க மாட்டியே அப்படின்ற மாதிரி மீனாட்சி சொல்ல, இந்தத்துக்கு வந்துட்டு அவளோட தாலி செயின் அவ கேட்குறா, அதுக்கு கேள்வி கேட்க கூட உரிமை இல்லையா அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஐஸ்வர்யா சொன்னது. ஓஹோ, என் அம்மாவை ஏற்று பேசுகிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அருண் திட்ட ஆரம்பிச்சிடறாங்க. ஐயோ கொஞ்சம் சும்மா இருங்கப்பா, நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட, கீதா வந்துட்டு எதுக்கு தாலி செயின் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்காங்க. அடுத்த சைடு வந்துட்டு சக்தி ஆட்டோவில் வந்துக்கிட்டு இருக்கப்போ ஆப்போசிட்டில் அந்த லிங்கா அவங்க கார் வருது, ரெண்டு வந்துட்டு மோதிக்கிறது. சக்தி வந்துட்டு உள்ளே இருந்து பார்க்குறாங்க. ஐயோ என்னடா சண்டை வந்துருச்சு, எஃப்எம் ரேடியோக்கு வேற போகணுமே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா. ஆனால் அந்த டிரைவர் இந்த ஆட்டோக்காரனும் பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்கு. வெளியில் வந்துட்டு துங்காவும் வந்துடுறான். ஆத்தடியாத்தா, இவங்கிட்ட இருந்தானே ஒளிஞ்சிருக்கேன்னு நினச்சா என்ன இவனே வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி ஒளிஞ்சிக்கிறாங்க. அப்போ ஒரு டிராஃபிக் போலீஸ் வந்து ரெண்டு பேத்துக்கு சண்டை விளக்கி விட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வைக்க போகிற நேரத்தில் சக்தி அப்படியே மூஞ்சியை காமிச்சிடுறாங்க. அந்த வில்லன் வந்துட்டு பார்த்துட்றான். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதான். அதுக்கடுத்து சக்தியை வந்துட்டு துரத்த சக்தி வந்துட்டு குடுன்னு ஓடி போய் ஒளிகிறாங்க. அந்த திக்க வந்துட்டு அபிராமியும் மீனாட்சி கோயிலுக்கு போகிறாங்க.
தாலியை வந்துட்டு அம்மன் காலில் வச்சு வேண்டுதல் பண்ணுறாங்க. ஒவ்வொரு தடவையும் கல்யாணம் பண்ண நினைக்கிறப்ப தட்டி போய்கிட்டே இருக்குது. இந்த தடவை உன் சன்னதியில் வச்சு பண்ண போகிறோம், நீ தான் அருள் புரியணும் அப்படின்ற மாதிரி வேண்ட. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சு